சரியா வரலன்னா எதுக்கு செய்ய தெரியலன்னு அர்த்தம். புரியுதா? 20 வருஷம் பழைய தோசைகளை நான் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா தோசை செய்ய தெரியாத மாதிரி. அதுதான் சொன்னேன், நடுவில் மட்டும்தான் தீயுது, ஃபுல்லா வேக மாட்டேங்குது. இது புதுசா ஒரு தோசைகளை வாங்கி கொடுத்துட்டாரு. இதுக்கு 1800 வயசு. 20 வருஷமா அப்படி பேப்பர் ரோஸ்ட் பண்ணாதுப்பா. அப்படி பேசாது. ஒரு வாரம் தோசை ஒழுங்கா வரலையா நம்மளுக்கு அது 1000 அட்வைஸ். ஒரு பாஸ்ல கூட பிரிக்க தெரியாதா அப்படின்னு தானே பார்த்து நிற்கிறேன். டேடியை பாரு என்னெல்லாம் காட்டாத. பெருசாக இருக்கு. எது பார்ப்போம். தோசை சுடுவது எப்படி மேனுவல்? நல்லா அண்ணனோட தோசைக்கா என்ன சொல்லுவாங்க, அடிமை. எஸ், அடியில் கூட தோசை சூப்பராக செய்ய மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ அழகாக தோசை மாசுற அளவுக்கு செய்யும். சுவாரஸ்வரான்னு இருக்கு. இது ஒரு டென்ட்டு இங்கே தேய்ச்சா போயிடும். புது தோசைகள் இங்கே பாரு, இங்கே வா. இங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்று அது ஆயில் இந்த ஒரே ஒரு பிரச்சனையால என் தோசை சரியா வரலன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன அது இதுக்கு மேலே இது ஒரு பெயிண்ட் மாதிரி ஒன்று அடிக்கிறாங்க, அதோட தான் இது. இதனால எனக்கு தோசை முழுசா கூட வராம போகலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. முதல்ல தோசைகளை நல்லா 2-3 வாட்டி கழுவியாச்சு. அதுக்கப்புறம் துணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். எது செஞ்சாலும் குடும்பமாக செய்யணும். முதல் நாள் நைட்டே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணிவிட்டு தோசை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு நார்மலாக செய்கிற அளவுக்கு வரல. இன்னும் பழகாததுனால கொஞ்சம் தீஞ்சு தான் வந்தது. இருந்தாலும் பழக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன்.